அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரம் நாம விசாக நட்சத்திரம் பத்தி பேசணும். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சார்? ரோஹிணி நட்சத்திரத்தின் அதிபதிமா சந்திர பகவான். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. ரிஷபராசியோட அதிபதி சுக்கிர பகவான். பொதுவாகவே இந்த ராசியில் தான் மனதுகாரகன் சந்திரன் உச்சமடைகிறார். அதனால் இவங்களுக்கு பிறவியிலேயே நல்ல மதிநுட்பம், நல்ல மனம் இது இவங்கள்ட்ட நிறைஞ்சே காணப்படும். இவங்களோட அமைப்புக்குமாக தமிழ் சித்தர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு வைத்த பேர் என்னென்னா சக்கரம். ராசியோட சின்னம் எல்லாம் தெரிஞ்சது தான். அது ஒரு காளை மாடு, சுருக்கமாக வண்டி மாடு தாமா இவங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வண்டி மாடு நம் நாகரிகம் வளர்கிறதுக்கு ஒரு முன்னோடியே இந்த சக்கரம் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம நாகரிகம் வளரவே ஆரம்பித்தது. பொதுவாக இது எதை குறிக்கும் அப்படின்னா, கடினமான உழைப்பை குறிக்கும். கடினமான உழைப்புனா தன் குடும்ப நலத்துக்காகவும் பிறர் நலத்துக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பு கொண்டவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள் தான். சுருக்கமாக இது எதுக்காக ஒப்பிடலாம் அப்படின்னம்னா, ஒரு மெழுகுவர்த்தியோட ஒப்பிடலாம். மெழுகுவர்த்தி பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்க தன்னைத்தானே உருக்கி கொள்ளும். அந்த தன்மை கொண்டது தான். இவங்க பிறருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு ஓட்டுறவங்க இந்த கிரக அமைப்பு நட்சத்திரம் பெற்றக்காரர்கள் தான். இதுக்கு உதாரணமாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னம்னா, கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம சொல்லலாம். அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மகாபாரதம் அறிஞ்சவங்க அவரோட தாத்பரியத்தை உணர்வாங்க. பாண்டவர்களோட நலத்திற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டார். அது மட்டும்தான் உண்மை. அப்படி அவரோட நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னம்னா, தம் மாமனை வதைத்து அவங்க வதம் பண்ணியதுனால தான் இவங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அவரோட கான்செப்ட் வேறு. உதாரணம் பார்த்தா, அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட தாய் தந்தையை ஒரு சிறைச்சுக்குள்ளாயிலைக்குள்ளே வச்சு அவங்கள ரொம்பவே துன்புறுத்துவார் மாமன் கம்சன். அதற்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா, பிறக்கிற குழந்தையெல்லாம் சகோதரத்துவெல்லாம் கொல்லுவார். அப்படி கொல்கிற மாமனை என்ன கொஞ்சம் முடியும்? அப்படி இருக்கும்போது கொல்லத்தான் செய்யணும். அதனால் அவரோட காலகட்டத்தில் அந்த மாமனை வதம் பண்ணார். அவர் மாமனை வதம் பண்ணியனால ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இது உடனே தாய் மாமனுக்கு ஆகாது, நம்ம ஆளுக தான் யாரோ ஒருத்தலுக்குன்னா அதை அப்படியே பிடிச்சிக்குவாங்களே. அதனால் ஒரு நட்சத்திரத்திற்கு நான் பலமுறை சொல்கிறது தான் இது அப்படியே உண்மை. இது எந்த ஜோதிடரை கேட்டாலும் ஆமாம்பாங்க. இப்போ நம்ம சொன்னதை கேட்டோம்னா ஆமாம் உண்மைதான்ட்டு. ஒரு நட்சத்திரத்தால் யாரையுமே கொல்ல முடியாது. நட்சத்திரத்தால் ஒரு 20% குணத்தை மட்டுமே தான் அறிய முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்புறம் வேறு என்ன காரணத்தினால அவங்க இறக்கப்படுறாங்கன்னா, அவரோட காரகத்தில் ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருப்பார். அந்த கிரக லக்கணத்தின் காரகப்படி தான் மாமனுக்கு அவங்களுக்கு மாரகம் நடந்திருக்க முடிய வெறுமனே நட்சத்திரத்தால் துளி அளவு கூட தீங்கு வராது. இதை இப்போ நான் கட்ட மூலியமாக உங்களுக்கு உணர்த்துறேன், இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பொதுவாகவே 5ஆம் இடம் மாமன் ஸ்தானம். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாமன் ஸ்தானத்துக்கு ஒரு மாரகாதிபதி யார் அப்படின்னு சொன்னோம்னா, இயல்பாகவே செவ்வாய். 3 8க்குரியவர். ஒரு கிரகமாக 2 ஒரு மாரகாதிபத்தியம் வாங்கினா அந்த கிரகத்தை அவங்க மாரகம் செய்யணும்னு ஒதுக்குவாங்க. பொதுவாக நான் சொன்னதான் 2 7 7 11 3 8 இதுக்குள்ளே எங்கே 2 பாவகத்துக்கு ஒரு காரக கிரகம் மாரகத்தை வாங்கினா கண்டிப்பாக அது அவங்க இந்த கிரகம் ஆகாதும்பாங்க. அந்த அமைப்புகள் படி இந்த செவ்வாய் தேச உதாரணம் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு 5 வயசுக்கு அப்புறமே இது வரும். அப்படிங்கிற பட்சம் 5 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், 7 கூட ஆகலாம், இல்லை 8 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் வரப்போது இந்த செவ்வாய் அந்த ராசியின்படி அவங்களுக்கு மாரகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வெறுமனே ராசியை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ராசியை வச்சு சொல்லுவது ஒரு முற்றிலும் தவறான விஷயம். இதை பார்த்தோம்னா கிருஷ்ண பரமாத்மா அவர் ரிஷப லக்கணத்திலே பிறந்திருப்பார். அவர் ஜாதகம் இங்கே ரிஷப லக்கணம், 3ல் சுக்கிரன் செவ்வாய் ராகு, இங்கே சூரியன் குரு இருப்பாங்க, இங்கே பார்த்தா அவருக்கு புதன் உச்சம் பெற்றிருப்பாங்க, இங்கே பார்த்தா சனி இருப்பாங்க, இங்கே பார்த்தா கேது இருப்பாங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட கிரக அமைப்புகள் என்ன ஆகும் அப்படின்னம்னா, மாமன் ஸ்தானத்தில் அந்த காரகம் இருக்கும்போது காரக பாவநாஸ்தி வசம் அங்கேயே மாமனுக்கு ஆகாதுங்கிற அமைப்பு வந்துடுது. இதை தாண்டி இந்த அமைப்புக்கு கரெக்டாக அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 8க்குரிய தேசை அவர் கரெக்டாக 11.5 வயசோட ஒரு 12 வயசோட முடியும். கரெக்டாக தன்னோட 11.5 வயசில் மாமனுக்கு இந்த லக்கணத்தின் அடிப்படையில் தான் மாரக
ஜாதகம் நிகழும். மற்றபடி அவங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆமத்தான் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரையுமா இந்த சந்திர பகவான் அப்படி உச்சம் பெறுவதனால தாய் மீது அதீதமான பற்று உங்கள்கிட்ட இருக்கும். தாய் மீது உயிராக இருப்பாங்க. இது அப்பாற்பட்டு ஒரு கணம் அந்த தாய் மீது அந்த மாமன் அப்படிங்கிறத மட்டும் நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சு அவங்க மேலே பாசமாக இருந்துட்டாங்கன்னா அந்த தாய் மீது காட்டக்கூடிய பாசத்தை அந்த பிள்ளைகள் தன் மாமன் மீதும் காட்டும். மாமனை அவ்வளோ ஒரு பற்றோடு நல்ல மேன்மையோடு நினைக்கக்கூடிய ஒரு அற்புத பிராப்தியம் பெற்ற ஒரு அருமையான நட்சத்திரம் தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே நல்ல மனம், நல்ல எண்ணங்கள், நல்ல குணத்தை பெற்று ஒரு அற்புதமான ஒரு நல்ல விதமான அடுத்தவர்களுக்கு நல் வழிகாட்டியாகவும் அடுத்தவர்களோட பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாகவும் இவங்க முற்றிலும் திகழக்கூடிய ஒரு அற்புத ஜாதகம். நான் என்ன கிருஷ்ண பரமாத்மா காட்டியமா சொல்ல முடியும் ஒரு நல்ல மனிதனுக்கு தன் நாட்டுக்காகவும் தன்னோட அமைப்புக்காகவும் தன் மக்களுக்காகவும் அவர் வாழ்க்கையில் எந்த நிம்மதியுமே அடையாமல் இறுதியில் பார்த்தோம்னா அவரும் ஒரு சாபம் பெற்று இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். மொத்தத்தில் நம் மக்களுக்காக அவர் உயிர் நீத்தார்னு சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தியாகி அமைப்புக்குரிய ஒரு அற்புத நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிமா. ரொம்ப ஒரு விரிவான தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிமா.